டயபெட்டிஸ் இந்த சர்க்கரை நோயாளிகள் எந்தெந்த மாதிரியான உணவை சாப்பிடணும், எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பெரிய பட்டியலே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உணவை சாப்பிட பயப்படுவாங்க. ஆனா உண்மையிலேயே சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அதுல ஒரு அளவு இருக்கணும். ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரியான உணவை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எந்த மாவுல தயாரித்த தின்பண்டங்களையும் உண்ணலாம். ஆனா அதுல ஒரு அளவு இருக்கணும். அதுலயும் சாதத்தோட நார்பொருள் அதிகமா நிறைந்திருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கிட்டா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு அதிகரிக்கிறது குறையும். அதுலயும் எளிதில் கரையக்கூடிய நார்பொருளா இருந்தா நல்லது. அவங்க கடலை, பயிறு, பருப்பு, சோயா இந்த மாதிரியான உணவுகளை அன்றாட உணவுல சேர்த்துக் கொள்றது நல்லது. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க உணவை தவிர மற்ற நேரங்கள்ல ஸ்நாக்ஸா இனிப்பில்லாத பிஸ்கட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால எதுவும் ஏற்படாது அப்படின்னு நம்புவாங்க. பட் கண்டிப்பா அது உண்மை கிடையாது. இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள் இதை சாப்பிடலாம். கிழங்குகள்ல வத்தளை கிழங்கு இனிப்பு கூடியது. ஆனா அதோட கிளைசெமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது மற்ற கிழங்குகளை விட குறைவானது. இதுல கெரட்டின் சத்து இருக்கிறதால மற்ற கிழங்குகளை விட இது சிறந்தது. மரவள்ளி கிழங்கு கூட சாப்பிடலாம். ஆனா அதுல மாவு பொருளை விட வேறு எதுவும் கிடையாது. அதனால அதை அளவோட சாப்பிடலாம். அதனால நீரிழிவு நோயாளிகள் எந்த உணவை வேணாலும் அளவோட சாப்பிட்டா நல்லது.